Praise the Lord and thank God for this wonderful opportunity to come and share God's word to all of you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களோடு கூட தேவனுடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளும்படியான வாய்ப்பை தேவன் எனக்கு கொடுத்தபடினாலே நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். I have come to Chennai multiple times before, but this is the first time I'm coming to this assembly. இதற்கு முன்பதாக நான் பல தடவை சென்னைக்கு வந்திருக்கிறேன். ஆனால் இந்த சபைக்கு இன்றைக்கு தான் நான் வந்திருக்கிறேன். It's always a great privilege to go around places and meet different people. பல இடங்களுக்கு சென்று பலரையும் சந்திப்பது எனக்கு கிடைத்த சாக்கியமாக நான் கருதுகிறேன். Especially when going to places and meeting God's children all around the world, it is definitely a matter of joy and also it is a privilege. நான் பல இடங்களுக்கு போகும்போது பல தேவனுடைய மக்களை நான் சந்திக்கும் போது அது எனக்கு ஒரு பெரிய சாக்கியமாகவும் எனக்கு கிடைத்த ஒரு பாக்கியமாகவும் நான் கருதுகிறேன். I actually would like to speak, I wanted to speak in Tamil, but I do not know how to speak. தமிழிலே தான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் என்னால் தமிழ் பேச முடியவில்லை. Because I love this language. I'm a person who love songs, and I really love songs in Tamil, and I used to hear a lot of songs in Tamil language. எனக்கு பாடல்கள் என்றால் ரொம்ப பிடிக்கும். அதுவும் தமிழ் பாடல்கள் என்றால் அதிகமாக பிடிக்கும். தமிழ் பாடல்களை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். I actually have a huge collection of Tamil songs in my computer. என்னுடைய கம்ப்யூட்டர்ல அநேக தமிழ் பாடல்கள் அங்கே இருக்கின்றன. So I always love this language, how flexible this language is and very, beautiful language. So I really love this language, but unfortunately I don't have the fluency, to speak in this language. ரொம்ப அருமையான மொழி, மிக எளிமையான மொழி, பாடலுக்கு ரொம்ப நன்றான மொழி. ஆனால் அதை எனக்கு தெரியாதனால என்னால் இப்பொழுது நான் பேச முடியவில்லை. So as dear brother was sharing, my name is Twinkle Paul and I'm coming from Kerala, the central part of Kerala, Ernakulam district. நான் கேரளாவிலிருந்து வருகிறேன். என்னுடைய பெயர் ட்விங்கிள் பால். எர்ணாகுளம் என்ற பகுதியானது கேரளாவின் மத்தியில் இருக்கிறது. அந்த பகுதியிலிருந்து நான் வந்திருக்கிறேன். I have come to Chennai basically to teach in Stewart Bible College, and I hope to teach there till Friday. நான் இந்த ஸ்டூவர்ட்ஸ் பைபிள் கல்லூரியில போதிப்பதற்காக வந்திருக்கிறேன். வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருந்து அங்கு வகுப்புகளை நான் நடத்துவேன். I'm doing my ministry with my home assembly in the Ernakulam district in the central part of Kerala, and also teaching in one Bible college called Brethren Bible Institute. நான் எர்ணாகுளத்தில் இருக்கக்கூடிய சபைக்கு அந்த சபையிலே போய் அங்கே இருக்கக்கூடியவர்களோடு கூட சேர்த்து ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன். அது மாத்திரம் இல்லாமல் Brethren Bible Institute என்று சொல்லக்கூடிய அந்த வேதாகம் கல்லூரியிலும் நான் போதித்துக் கொண்டு வருகிறேன். So once again, thank you for this opportunity that the church has given to come here and to meet all of you and to share God's word. மறுபடியுமாக நீங்கள் என்னை அழைத்து உங்களோடு கூட ஐக்கியப்படவும் உங்களுக்கு தேவனுடைய வசனத்தை சொல்லும்படியாக சபையானது எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நான் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். Our time is up to 8. So for our short meditation, I know that it's a Bible study, but for our short meditation, let us turn to 2 Timothy chapter 2. நான் இப்பொழுது கொஞ்ச நேரம் தான் நம்ம பேசுறது. அதிலே நாம் சில காரியங்களை 2 தீமோத்தேயுவிலிருந்து பார்க்கலாம். And 2 Timothy chapter 2 verses 20 and 21 we will read. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். அன்றியும் பானியத்துக்குரிய இச்சைகளை I want to read verse 20 and 21. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். This
particular epistle, Second Timothy, we know that it is the last epistle written by Apostle Paul. இந்த 2 தீமோத்தேயுவில் சொல்லப்பட்ட இந்த நிருபமானது அப்போஸ்தலனாகிய பவுலால் எழுதப்பட்ட கடைசி நிருபமாய் இருக்கிறது. And also, this is part of the pastoral epistles because this epistle was written to Timothy, who was pastoring a church at Ephesus. எபேசு என்று சொல்லப்பட்ட அந்த ஊரில் இருந்த ஒரு சபைக்கு அங்கே மூப்பனாய் இருந்து அந்த சபையை கவனித்துக் கொண்டு வந்த தீமோத்தேயுவுக்கு இந்த நிருபம் எழுதப்பட்டதுனாலே இது ஒரு மெய்ப்பனுடைய நிருபம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. So the main purpose of the epistle is to encourage Timothy in his ministry. இந்த நிருபம் எழுதப்பட்டதற்குரிய முக்கியமான நோக்கம் என்னவென்றால் தீமோத்தேயுவை ஊழியத்திலே உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு தான் பவுல் இதை எழுதுகிறார். And Paul is telling Timothy in this epistle to be an example for all the believers. பவுல் தீமோத்தேயுவை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் நீ ஒரு மாதிரியாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தீமோத்தேயுவை சொல்கிறார். So every servant of God has to be an example for all believers. ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரனும் சபையில காணப்படக்கூடிய எல்லா விசுவாசிகளுக்கும் அவன் முன்மாதிரியாய் காணப்பட வேண்டியது அவசியம். Now, why he has to be an example for all believers? ஏன் அவன் அங்கே எல்லா விசுவாசிகளுக்கும் முன்மாதிரியாய் காணப்பட வேண்டும்? Because they also should be imitating and doing the things that he also is doing. ஏனென்றால் அவன் என்ன செய்கிறானோ அந்த காரியத்தை அவர்களும் பின்பற்றி அதே மாதிரியாக அவர்கள் செய்வார்கள். So don't think that everything that is written in Second Timothy is only applicable for pastors or leaders of the church. அதனால 2 தீமோத்தேயுவில் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் சபையின் மூப்பர்களுக்கும் மேய்ப்பர்களுக்கும் மட்டும்தான் எழுதப்பட்டது என்று சொல்லி தவறாக எண்ணிக்கொள்ள வேண்டாம். They have to be an example so that the believers can follow their life. அவர்கள் மற்றவர்களுக்கு மற்ற விசுவாசிகளுக்கு நல்ல முன்மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டும். ஏன் வாழ வேண்டும் என்று சொன்னால் மற்ற விசுவாசிகள் எல்லாரும் அவர்களை பார்த்து அவர்களைப் போல அதே மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக தான் நடக்க வேண்டும். Now, in the second chapter of Second Timothy, Paul uses many metaphors or pictures for a good servant of God. இந்த 2ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நல்ல ஊழியக்காரன் எப்படிப்பட்டமா இருக்க வேண்டும் என்று விளக்குவதற்காக பலவிதமான உதாரணங்களை அவன் எடுத்து அங்கே உதாரணங்களை சுட்டி காட்டுகிறார். And all these metaphors or pictures are applicable for all believers in the church also. ஆனால் இந்த உதாரணங்கள் எல்லாம் சபையில இருக்கக்கூடிய எல்லா விசுவாசிகளுக்கு கூட பொருந்தக்கூடியதா இருக்கிறது. We can see at least the 6 metaphors in this chapter. இந்த அதிகாரத்திலே 6 உதாரணங்களை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். First of all, we see the picture or the metaphor of a soldier in verse 3 and 4. 3-4 வசனங்களை நாம் வாசிப்போமானால் அதிலே அங்கே ஒரு போர் சேவகனுடைய உதாரணத்தை அவர் எடுத்து சொல்லுகிறார். In verse 5, you see the metaphor of an athlete. 5ஆம் அதிகாரத்திலே மல்யுத்தம் பண்ணக்கூடிய ஒருவனை குறித்து அந்த உதாரணமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. In verse 6, he uses the metaphor of a farmer. 6ஆம் அதிகாரத்திலே ஒரு விவசாயியை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. In verse 15, he talks about a good workman. 15ஆம் வசனத்தை பார்க்கும்போது ஒரு நல்ல ஊழியக்காரன் வேலைக்காரனை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. And now the verse we read in verse 21, he uses the metaphor of a vessel. 21ஆவது வசனத்திலே ஒரு பாத்திரத்தை உதாரணமாக அவர் சொல்லுகிறார். And finally in verse 24, he uses the metaphor of a bond servant or a slave. 24ஆவது வசனத்திலே கடைசியாக ஒரு அடிமை, அதாவது கட்டப்பட்டு அடிமைதனமாய் வேலை செய்யக்கூடிய ஒருவரை ஒரு உதாரணமாய் சொல்லுகிறார். So all these 6 metaphors can be applied to the life of a Christian, a believer. ஒரு கிறிஸ்தவன் ஒரு விசுவாசி என்று இருப்பானால் அவனுடைய வாழ்க்கையிலே இங்கு சொல்லப்பட்ட இந்த எல்லா உதாரணங்களும் அவருடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். A good Christian is a good soldier. ஒரு நல்ல கிறிஸ்தவன் ஒரு நல்ல போர் சேவகனாய் இருக்கிறார். Because he is fighting for the Lord, he is fighting against the world. ஏனென்றால் அவன் உலகத்தை எதிர்த்து போரிடுகிறான், கர்த்தருக்காக அவன் போரிடக்கூடியவனாய் இருக்கிறான். He is in the army of the Lord. அவன் கர்த்தருடைய சேனையிலே இருக்கிறான்.
Also, a good Christian is a good athlete. You know, he is running very fast and running in such a way that he will win a prize. அது மாத்திரமல்ல, ஒரு நல்ல கிறிஸ்துவன் அங்கு நல்ல ஓட்டப்பந்தயத்தில் ஓடக்கூடியவனாக, அப்படிப்பட்ட ஒரு ஓட்டப்பந்தய வீரனாகவும் காணப்படுகிறான். Also, a good Christian will be laboring like a good farmer. அது மாத்திரமல்ல, ஒரு நல்ல கிறிஸ்துவனை பார்க்கும் பொழுது அவன் விவசாயியை போல பாடுபட்டு உழைக்கக்கூடியவனாயிருக்கிறான். He will be a good workman. அது மாத்திரமல்ல, அவன் நல்ல ஒரு வேலைக்காரனாக, தொழிலாளியாகவும் இருக்கிறான். He will also be like a good bond servant of Christ. அது மாத்திரமல்ல, அவன் கிறிஸ்துவனுடைய ஒரு அடிமையாகவும் இருக்கிறான். Here in verse 21, Paul uses the metaphor of a vessel. இந்த 21வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அதிலே பாத்திரங்கள் என்று எடுத்து அந்த உதாரணத்தின் மூலமாக சில காரியங்களை சொல்லுகிறார். Paul says that there are different kind of vessels in a house. ஒரு வீட்டை எடுத்துக்கொள்வோமானால் வீட்டிலே பலவிதமான பாத்திரங்கள் இருக்கின்றன. And we know that, there are some vessels which we will present when, guest comes into our home. நம்முடைய வீட்டுக்கு யாராவது வருவார்களானால் அப்பொழுது உபயோகப்படுத்துவதற்காக சில விசேஷித்த பாத்திரங்களை வைத்துக் கொண்டிருப்போம். We will place the best plates and vessels before them on the dining table. பாருங்கள், சாப்பாட்டுக்காக போது விருந்தாளிகளுக்கு முன்பாக நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய மிக சிறந்த தட்டுகளை கிண்ணங்களை எடுத்து பரிமாறுவோம். But we also know that there are some other vessels in our home. Like if you go to the corner of the kitchen, you will find some dustbin or waste bins there. பாருங்கள், அது மாத்திரமல்ல, வேறு பல காரியங்களும் நம்முடைய வீட்டில இருக்கும். நாம் சமையல் அறைக்கு போய் ஒரு மூலையில பார்ப்போமானால் அங்கே குப்பை தொட்டி கூட இருக்கும். See, those dustbins or the garbage bins they are also used by the master of the house. பாருங்க, அந்த வீட்டில இருக்கக்கூடிய அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த குப்பை தொட்டியும் கூட அவர்கள் உபயோகப்படுத்துகிற பொருளாக தான் இருக்கிறது. But we know that the way in which he uses these two different kind of vessels are different. ஆனால் இந்த விருந்தாளிக்கு கொண்டு வரப்படுகிற அந்த பிளேட்டுகளையும் மற்ற அந்த குப்பை தொட்டியும் பார்க்கும்போது அதை நாம் வெவ்வேறு விதங்களிலே நாம் பயன்படுத்துகிறோம். Now, when he uses this analogy, when he uses this metaphor, see, when it talks about literal vessels, we cannot apply all the things or we cannot apply everything that we can talk about believers. பாருங்கள், இந்த பாத்திரங்களை குறித்து அதை ஒரு உதாரணமாக எடுத்து அவர் சொல்லுகிறார். ஆனால் இதிலே சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் எடுத்து விசுவாசிக்க அப்படியே நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. So in the case of literal vessels in a home, the vessels do not have a choice. பாருங்கள், வீட்டிலே இருக்கக்கூடிய பாத்திரங்களை எடுத்து பார்ப்போமானால் பாத்திரம் நான் இதுதான் செய்வேன் அதுதான் செய்வேன் அது சொல்லாது. The master decides, in which way it should be used. இருக்கக்கூடிய பாத்திரத்தை எந்த விதத்திலே பயன்படுத்துவது என்று சொல்லி அந்த வீட்டுக்காரர் தான் அங்க தீர்மானிக்க வேண்டும். But when it comes to the believers, we have a choice here. We can decide for what purpose we should be used. ஆனால் விசுவாசிகளை பொறுத்த வரையில நாம் அந்த தீர்மானத்தை எடுக்கக்கூடியவர்களா இருக்கும். என்னத்திற்காக கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், எந்த காரியத்தை ஒப்புக் கொடுக்கிறார் என்று அறிந்து நாம் தீர்மானிக்கலாம். You can be used for good purposes, or you can be used for bad purposes. நீ நல்ல காரியங்களுக்கும் பயன்படலாம், கெட்ட காரியங்களுக்கும் நீ பயன்படலாம். We don't want to be used ourselves for bad purposes. நாம் கெட்ட காரியங்களுக்கு உபயோகப்படுத்தப்படுவதற்கு நாம் விரும்புவதில்லை. We all want to be used for good purposes in the assembly or wherever we are. நாம் இருக்கக்கூடிய இடத்திலும் சரி, சபையிலும் சரி, நல்ல காரியங்களுக்கு தான் நாம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்ப்போம். How can we be used by God for these good things? எவ்விதமாக தேவன் இந்த நல்ல காரியங்களுக்கு நம்ம எடுத்து பயன்படுத்துவார்? In verse 21, Paul says that if anyone cleanses himself from these things, he will be used for good things. 21ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால். So he has to clean himself. பாருங்கள், அவன் தன்னை சுத்தமாக்கி கொள்ள வேண்டும். How do you clean yourself? உன்னை நீ எவ்விதமாய் சுத்தமாக்கி கொள்ளலாம்? The Lord has given us provisions or resources to clean ourselves. நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் நமக்காக சில ஏற்பாடுகளை பண்ணி வைத்திருக்கிறார். See, the word of God is given to us so that we can clean ourselves. நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்வதற்காக
தேவனுடைய வசனமானது நமக்கு கொடுக்கப்பட்டதா இருக்கிறது. Day by day, we have to read and meditate this word of God, and through that, we can cleanse ourselves from sin and all kinds of bad behavior and all kinds of bad things in our lives. நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை வாசித்து தியானித்து அதன் உதவியினாலே கெட்ட காரியங்களிலிருந்தும் பாவ காரியங்களிலிருந்தும் கெட்ட சுவாபத்திலிருந்தும் நாம் நம்மை சுத்திகரித்து சுத்தமாக வேண்டும். Also, through prayer, we can cleanse ourselves. We confess our sins before the Lord, and we completely kind of we kind of stay away from certain things, and we cleanse ourselves from all these things. செபத்தின் மூலமாக நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்ளலாம். இந்த காரியங்களை, தவறான காரியங்களை, பாவ காரியங்களை கர்த்தரிடத்திலே அறிக்கை செய்து விட்டு அதிலிருந்து விலகி நாம் ஜீவிப்பதன் மூலமாக நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ளலாம். When I say we have to confess our sins, it is not just informing God that we have committed certain sin. நான் அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது ஆண்டவருக்கு நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன்னு சும்மா சொல்றதில்ல. See, whether we tell him or not, he knows that we have committed that sin. நாம் செய்த பாவத்தை அவருக்கு சொன்னாலும் சரி சொல்லாவிட்டாலும் சரி நாம் இந்த பாவத்தை செய்திருக்கிறோம் என்று சொல்லி அவருக்கு தெரியும். But when we say we have to confess our sins, we are not just admitting, or we are not just telling God that we have committed a sin, but we are saying that, Lord, I am sorry for what I have done. பாருங்கள், அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது நாம் சும்மா அதை அவரிடத்துல சொல்லுவது கிடையாது, அல்லது நான் பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லி ஒத்துக்கொள்றதில்ல. ஆனால் அறிக்கை செய்வது என்று சொன்னால் என்ன என்றால், ஆண்டவரே இந்த பாவத்தை நான் செய்துவிட்டேன், இதற்காக நான் மனம் வருந்துகிறேன், மனஸ்தாபப்படுகிறேன் என்று துக்கப்பட்டு நான் மனம் வருந்த வேண்டும். Not only that you feel sorry for what you have done, but you are telling God that I am not going to do this again. I will not commit this sin again in my life. நான் பாவம் செய்த பிற்பாடு அந்த பாவத்தை ஆண்டவரிடத்திலே நாம் அறிக்கை செய்யும் போது இதற்காக நான் வருத்தப்படுகிறேன் என்று சொல்வது மட்டுமல்ல, ஆண்டவரே இந்த பாவத்தை நான் இனிமேல் செய்ய மாட்டேன் என்று சொல்லியும் அறிக்கை செய்கிறோம். So in that way, you clean yourself, and you can, God will definitely use you for some good purposes. இந்த விதமாக உன்னை நீயே சுத்திகரித்து கொள்வாயானால் ஆண்டவர் உன்னை எடுத்து பயன்படுத்துவார். Now, if you look into verse 21, Paul uses 4 different characteristics of this vessel. பாருங்கள், இந்த 21ஆம் வசனத்தை நாம் பார்ப்போமானால் அந்த தேவன் உபயோகப்படுத்தும் பாத்திரங்களுடைய 4 குணாதிசயங்களை அந்த வசனத்திலே வாசிக்கிறோம். I don't have time to explain all 4 characteristics today in this particular class. இந்த வகுப்பிலே 4 காரியங்களை விளக்கமாய் சொல்வதற்கு நமக்கு நேரமில்லை. The first thing is, he will be a vessel for honor. முதலாவதாக அவன் கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். Then he will be a sanctified vessel. இரண்டாவதாக அவன் பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமாயிருப்பான். Then the third characteristic is saying that the vessel will be a useful vessel. மூன்றாவது உபயோகமான ஒரு பாத்திரமாயிருப்பான். Then the fourth characteristic of the vessel is that he will be a vessel prepared for every good work. நாலாவதாக அவன் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமாயிருப்பான். I just want to focus on the fourth characteristic of that vessel today. இந்த நாலாவதாக நான் சொன்ன இந்த பாத்திரத்தினுடைய 4வது குணாதிசயத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு அதிகமாக சொல்ல விரும்புகிறேன். If you clean yourself, if you cleanse yourself from certain things, God will use you as a vessel, a vessel which is prepared for every good work. பாருங்கள், நீங்கள் உங்களை இந்த பாவமற்ற காரியங்களிலிருந்து சுத்திகரித்துக் கொண்டு சுத்தமான பாத்திரங்களாய் இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை எந்த நற்கிரியையும் செய்வதற்கு தகுதியுள்ள பாத்திரங்களாக ஆக்குவார். Now you have to be one of the precious vessels that the Lord is going to use in his hand. இவ்விதமாக சுத்திகரிக்கப்பட்டவர்கள் அவருடைய கைகளிலே எல்லா விதமான விசேஷ வேலைகளுக்கும் உபயோகப்படுத்தப்பட்ட மிக கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பார்கள். Now as I said earlier, there are some very beautiful vessels in our house. நான் மட்டுமே சொன்னபடியாக நம்முடைய வீடுகளிலே நேர்த்தியான அழகான பாத்திரங்கள் இருக்கலாம்.
And those vessels are really precious for us. அந்த பாத்திரங்கள் எல்லாம் நமக்கு அதிக விலையேற பெற்றவைகளா இருக்கும். We will not use those vessels for putting garbage or putting waste inside it. அந்த பாத்திரங்களை எடுத்து அதனை நாம் குப்பை போட்டு வைக்க மாட்டோம். That vessels will be used for very, very good purposes in order to present before our guests. அந்த ஒரு நல்ல நோக்கத்தோடு நமக்கு விருந்தாளிகள் வரும்போது தான் அவர்களுக்கு முன்பாக காட்ட வேண்டும் என்று சொல்லி அதை நாம் பயன்படுத்துவோம். So in order to, when God is using us as precious vessels, He wanted to demonstrate us before the world. இவர்கள் ஆண்டவர் நம்மை எடுத்து உபயோகப்படுத்த வேண்டும் என்று விரும்பும் போது அவர் உலகத்துக்கு முன்பாக நம்மை அங்கே காரியங்களை நடப்பித்து காட்ட வேண்டும் என்று சொல்லி உபயோகப்படுத்த விரும்புகிறார். He wanted to demonstrate the real character of His people to the world. அவருடைய மக்களுடைய உண்மையான குணாதிசயம் என்னவென்பதை நம்மை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துவதன் மூலமாக உலகத்துக்கு காட்ட விரும்புகிறார். And that is the reason why He wants each one of us to be such precious vessels, which He can use in His hand. ஆகையினால் தான் நீங்களும் நானும் அவருடைய கரத்தில் இருக்கக்கூடிய விலையேற பெற்ற பாத்திரங்களாக, எந்த நற்கிரியைக்கும் உபயோகப்படுத்தக்கூடிய பாத்திரங்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். If you and I are not beautiful vessels, God will never desire to demonstrate us before the world. நாம் அவர் கைகளிலே அழகான பாத்திரங்களாய் இல்லாமல் இருப்போமானால் நம்மை கொண்டு போய் எல்லாருக்கும் முன்பாக அவர் உபயோகப்படுத்த மாட்டார். But He has to be, God has to be happy, and He has to have that desire to demonstrate to the world that this is my children, and you see the character of my children to the world. பாருங்கள், அவர் முதலாவது நம்மிலே சந்தோஷம் உடையவராக, நம்மிலே மகிழ்ச்சியுள்ளவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களைத்தான் அவர் எடுத்துக்கொண்டு போய் இவன் என்னுடைய பிள்ளை, இவனுடைய குணாதிசயத்தை பாருங்கள் என்று சொல்லி உலகத்துக்கு முன்பாக நம்மை அவர் பயன்படுத்துவார். And you know what is the beauty of God's children? தேவனுடைய பிள்ளைகளினுடைய அழகு என்ன தெரியுமா? And that beauty is their good works. அவர்களுடைய அழகு என்னவென்று சொன்னால் அவர்கள் செய்யக்கூடிய நற்கிரியைகள். Here in verse 21 it says, it is a vessel prepared for every good work. எந்த நற்கிரியையும் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம் என்று சொல்லி இங்கு வாசிக்கிறோம். Now, I don't know how many of you have heard a Bible study about doing good works. நற்கிரியைகளை செய்வதை குறித்து நீங்கள் எத்தனை பேர் வேதபாட வகுப்பிலே கேட்டிருக்கிறீர்களோ எனக்கு தெரியவில்லை. We know that we all need to do good works. நாம் எல்லாரும் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும் அல்லவா? But how much space is given in the New Testament, or how important this subject is in the New Testament? I don't know how many of you know about it. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இந்த காரியத்தை குறித்து எந்த அளவுக்கு விளக்கி இருக்கிறது என்று அதை எந்த அளவுக்கு நீங்கள் அறிந்திருக்கிறீர்களோ எனக்கு தெரியவில்லை. And I want you to know the significance, the importance of doing good works in the life of a believer. ஒரு விசுவாசியான நற்கிரியைகளை செய்வதிலே அவன் ஈடுபட வேண்டும் என்பதை குறித்து அதனுடைய முக்கியத்துவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Now we all know that we are not saved because of good works. நற்கிரியைகளை செய்ததினாலே தேவன் நம்மை ரட்சிக்கவில்லை. இது நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். How do we read that in Ephesians chapter 2 and verse 8? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். Most of us, we know these words by heart. நம்மளே அநேகருக்கு இது மனப்பாடமாய் தெரியக்கூடிய வசனம். Chapter 2 verse 8 says that for by grace you have been saved through faith, and that not of yourself, it is the gift of God. விசுவாசத்தினாலே நாம் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது கல்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி வாசிக்கிறோம். Verse 9 says, and not as a result of works, so that no one may boast. படிங்க. See, verse 9 says that we are not saved because of good works. நாம் 9ஆம் வசனத்தை என்ன வாசிக்கிறோம்? நற்கிரியைகளினாலே நாம் ரட்சிக்கப்படவில்லை என்று பார்க்கிறோம். We are not saved through good works, but we are saved through faith.
விசுவாசத்தினாலதான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நற்கிரிகளினாலே நாம் ரட்சிக்கப்படவில்லை என்று வாசிக்கிறோம். We have saved through faith in the Lord Jesus Christ. When we believed in the Lord Jesus Christ, it is because of that faith we are saved. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசம் வைத்தோம், அவரிலே நாம் விசுவாசம் வைத்தபடினாலே அந்த விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். See, the reason Paul says in Ephesians that we are not saved because of good works is that, no one should boast about it when we reach heaven. பாருங்கள், நாம் நற்கிரிகளினாலே ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்லி பவுல் சொல்லும்போது அதனுடைய காரியம் என்னவென்றால், நான் ரொம்ப நல்லவன், ஆகையால் தான் கர்த்தர் என்னை ரட்சித்தார் என்று சொல்லி ஒருவரும் பெருமை பாராட்ட முடியாது. You see, you reach heaven because of good works, and you just assume that you reach heaven because of good works, and if you reach there and somebody is asking how you reached heaven. பாருங்கள், நீங்கள் நற்கிரிகளை செய்து அங்கே பரலோகத்துக்கு போய் விட்டீர்கள். அவரை சும்மா கற்பனையா சொல்லுகிறேன். அங்க போன பிற்பாடு யாராவது உன்னை பார்த்து எப்படிப்பா நீ பரலோகம் வந்தான்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? And then, you would say, I gave lot of money to the poor people. I gave, I did this thing to that person. I did this thing. So you will boast about your own things. பாருங்கள், நீங்கள் அங்கே போன பிற்பாடு என்ன சொல்வீர்கள்? நான் ஏழைகளுக்கு பணம் கொடுத்தேன், இவர்களுக்கு உதவி செய்தேன், அந்த காரியத்தை செய்தேன் என்று சொல்லி ஒரே தற்பெருமை கொண்டு பேசுவீர்கள். So ultimately the credit goes to us, when we reach heaven, and no credit will be going to the Lord Jesus. அப்படியாக நாம் நற்கிரிகளை செய்து மோட்சத்துக்கு போவோமானால் அதனுடைய புகழ்ச்சி நமக்குத்தான் வரும், தேவனுக்கு புகழ்ச்சியாக ஒன்றும் இருக்காது. So that is the reason why God did not demand any good works in order to attain salvation. ஆகியவர்கள்தான் ரட்சிப்புக்காக எந்த நற்கிரியையும் தேவன் கேட்கிறதே கிடையாது. We know that we are not saved because of good works. நற்கிரிகளினாலே நாம் ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்லி நாம் எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். But do you know that we are saved for good works? ஆனால் நற்கிரிகளுக்காக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? Now we read verse 10 of Ephesians chapter 2, where it is written that we are created in Christ Jesus for good works. 10வது வசனம், அந்த எபேசியர் 2:10 படிங்க. நற்கிரியை செய்கிறவர்களால் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளை நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவர்களை See, the point is that we are not saved because of good works, but we are saved for good works. நற்கிரியைகளினாலே நாம் ரட்சிக்கப்படவில்லை, ஆனால் நற்கிரியைகளை செய்வதற்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். Now, if you read another verse, that is Titus chapter 2 verse 14. இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். There also the same thing is written by Apostle Paul. அந்த இடத்துல கூட இதே காரியத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். Why Jesus Christ died on the cross? ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்தார்? Or why he gave himself for us? எதற்காக அவர் தம்மைதாமே நமக்காக ஒப்புக் கொடுத்தார்? Verse 14, please read. Titus chapter 2 verse 14. தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர் நம்மை சகல ஆரோக்கியங்களை ஏற்றுக்கொண்டு நமக்குரிய சுத்த கருவாகவும் நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் உண்டாகவும் நம்மை சுத்திகரிக்கும். See, there Paul says that he is giving us the reason why Jesus Christ gave himself for us. பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் தம்மைத்தாமே நமக்காக ஒப்பு கொடுத்தாரே, அது என்ன காரணத்தினாலே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி இங்கே பவுல் சொல்கிறார். And in that verse he says that Christ gave himself for us, that he can purify himself a people for his own possession, who are zealous for good works. நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மைதானே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். So we are created in Jesus Christ, we are saved for good works. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், நற்கிரிகளை செய்வதற்காக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். And in Titus chapter 2 verse 14 we read that Jesus Christ gave himself for us. He gave his life for us, that we can be a group of people who are zealous for good works. இங்கே தீத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மைதாமே நமக்காக ஒப்பு கொடுத்தார், ஏனென்றால்
நாம் நற்கிரிகளை செய்யக்கூடிய மக்களாக ஆக வேண்டும் என்பதற்காக தான் அவர் தம்மையே ஒப்புக் கொடுத்தார். In fact, in the book of Titus, Paul gives 5 commandments to Titus in connection with good works. நற்கிரிகளை செய்யக்கூடிய காரியங்களை குறித்து தீத்துவின் புஸ்தகத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு 5 கட்டளைகளை கொடுக்கிறார். I don't want to explain all these 5 things. அவைகளை நான் விளக்கப் போகிறதில்லை. I will just list all those 5 things. ஆனால் அந்த 5 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். In Titus chapter 2 verse 7, he says, be an example of good works. அப்ப 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நீயே எல்லாவற்றுக்கும் உன்னை நற்கிரிகளுக்கு மாதிரியாக காண்பித்து. Now again in chapter 2 verse 14, we just read that you have to be zealous for good works. பாருங்கள், இங்கே இந்த 14ஆம் வசனத்திலே அதே 2ஆம் அதிகாரம் என்ன வாசிக்கிறோம் என்றால், நீங்கள் நற்கிரிகளை செய்வதற்கு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். And chapter 3 verse 1, Paul says that you have to be ready for every good work. 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே சகலவித நற்கிரிகளையும் செய்ய ஆயத்தமா இருக்க வேண்டும். Chapter 3 verse 8, he says you have to be careful to engage in good deeds. இங்கே 8வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் நற்கிரிகளை செய்வதற்கு அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும். Again in chapter 3 verse 14, we read that you have to learn to engage in good deeds to meet pressing needs. Chapter 3 verse 14. 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நம் கனியற்றவர்களா இராதபடிக்கு குறைவுகளை நீக்குகிறதற்காக நற்கிரியைகளை செய்ய வேண்டும். Now, when I was looking into the original Greek of this chapter 3 verse 14, 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் கிரேக்க மொழியிலே மூல பாஷையிலே பார்த்தபோது I found a word in Greek which is prohistemi. That the Greek word is prohistemi. ப்ரோஹிஸ்டேமி என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் மூல பாஷையிலே இன்றைக்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. And that word means to stand in front. அதனுடைய அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்னவென்றால் முன்னாலே நின்று. So just imagine if there is a competition to do good works, பாருங்கள், நற்கிரியைகளை செய்வதற்காக ஒரு போட்டி வைக்கிறார்கள். believers should get first prize. அதுல அப்படி ஒரு காரியம் போட்டின்னு ஒண்ணு வச்சா விசுவாசி தான் இந்த போட்டியில முதலாவது வர வேண்டும். That is the meaning of chapter 3 verse 14. 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துடைய அர்த்தம் அதுதான். You have to be first in doing good works. நற்கிரியைகளை செய்வதில விசுவாசிகள் தான் முன்னணியிலே முதலாவதாக வர வேண்டும். We know that there are many people, Christians and non-Christians. Lot of people are doing lot of good works. உலகத்துல கிறிஸ்தவர்களும் செய்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் நற்கிரியைகளை செய்கிறார்கள். அநேக பேர் அநேக விதமான நற்கிரியைகளை இந்த உலகத்துல செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். But Titus chapter 3 verse 14 says that believers have to exceed them all. They have to do more good works than all the other people in the world. பாருங்கள், ஆனால் தீத்து 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல என்ன சொல்லி தெரியுமா? மற்றவர்கள் எல்லாரும் நற்கிரியைகளை செய்கிறார்கள், அவர்கள் எல்லாரையும் மிஞ்சி நீதான் முதலாவதாக அதிகமான முறையில நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி வாசிக்கிறோம். Do you know why this Bible is given to us? இந்த வேத புஸ்தகம் நம்முடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? The purpose for the Bible given to us is given in 2 Timothy chapter 3 verse 16. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே என்ன காரியத்துக்காக வேதாகமத்தை தேவன் நம்முடைய கைகளிலே கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அதிலே வாசிக்கிறோம். Can somebody read verse 16 and 17? அங்கே 16, 17 வசனங்களை நீங்க யாராவது வாசிக்கலாம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியால் அபிஷேகிக்கப்பட்டு தேவனுடைய மனுஷன் ஏறினாக எந்த நற்கிரியை செய்ய தகுந்தவனாக இருக்கிறபடியாக அவை உபதேசத்திற்கும் கடமை போவதற்கும் சீற்றத்திற்கும் நீதியை பயன்படுத்தி. See, the word of God is given to us that a man of God may be equipped for every good work. பாருங்கள், தேவனுடைய வசனமானது விசுவாசிகளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த தேவனுடைய மனுஷன் எந்த நற்கிரியையும் செய்வதற்கு தகுதியுள்ளவனாய் ஆகும்படியாக இந்த வேதம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 Timothy chapter 3 verse 16 and 17 says that the Bible is profitable for 4 things. பாருங்கள், நாம் வாசித்த இந்த வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? தேவனுடைய வசனமானது 4 காரியங்களை வாழ்க்கையில செய்வதற்கு உபயோகமா இருக்கிறது. First of all, it is profitable for doctrine. முதலாவதாக உபதேசத்துக்கு உதவியா இருக்கிறது. And you know what is doctrine? உபதேசத்தின் சொன்ன அர்த்தம் என்ன தெரியுமா? That is the right track where you should go.
அதாவது நாம் போக வேண்டிய சரியான பாதை தான் அந்த உபதேசம். So that is the right track in which you should go. That is what doctrine means. உபதேசம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நாம் போக வேண்டிய சரியான நேர்பாதையை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. The second thing it says that it is profitable for reproof or rebuke. அடுத்ததாக கடிந்து கொள்ளுதல், கண்டனம் பண்ணுவதற்கு அது உபயோகமா இருக்கிறது. When do you need to rebuke someone? ஒருவரை நாம் கடிந்து கொள்ள வேண்டும், திருத்த வேண்டும் என்று சொன்னால் எப்ப திருத்துவோம்? When he does some mistake. அவன் ஒரு தவறு செய்யும் போது நாம் திருத்த வேண்டும். So the Bible, when you do something wrong, the Bible tells you that what you are doing is wrong. நீங்கள் ஒரு தவறை செய்யும் போது வேதம் என்ன செய்கிறது? நீ செய்கிறது தவறு என்று சொல்லி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதா இருக்கிறது. So when you are when the Bible tells you the right way, வேதாகம் சரியான வழியை உனக்கு சொல்லுகிறது. the Bible also informs you if you are going through the wrong track. It will inform you, it will warn you that you are going through the wrong track. பாருங்கள், வேதம் சரியான வழியை சொல்லுகிறது. அதே நேரத்தில் நீ தவறான வழியிலே போய்கொண்டு போயானால் நீ போகிற வழியானது, நீ போகிற மார்க்கமானது தவறு என்று சொல்லி அதையும் உனக்கு கண்டித்து உணர்த்துகிறது. Then the third thing the Bible is profitable is for correction. மூணாவதாக அது நம்மை சீர்திருத்துகிறதாக, சரிபடுத்துகிறதா இருக்கிறது. And the Bible not only tells you that that you are going through the wrong track, but it also tells you how to come back to the right track. நீ போகிற பாதையானது சரியில்லை, தவறு என்று சொல்லி வேதம் உன்னை கண்டிக்கிறது மட்டுமல்ல, அந்த பாதையிலிருந்து நீ சரியான பாதைக்கு எப்படி வருவது என்று சொல்லி அதையும் சொல்லி கொடுக்கிறது. So the Bible tells you the right way. It also warns you concerning the wrong way. It also tells you how can you come back to the right way. பாருங்கள், வேதம் சரியான வழியை சொல்லுகிறது. வேதம் நீ தவறான வழியிலே போகும்போது அது உன்னை கடிந்து கொள்ளுகிறது. அது மாத்திரமில்லாமல் அந்த தவறான பாதையிலிருந்து சரியான பாதைக்கு நீ எவ்விதமாய் வரலாம் என்று சொல்லி அதையும் உனக்கு சொல்லிக் கொடுக்கிறது. The fourth thing the Bible is profitable is that it is profitable for training in righteousness. நான்காவதாக வேதம் செய்கிற காரியம் என்னவென்றால் நீதியின் மார்க்கத்திலே உன்னை அது பயிற்சி கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. The fourth thing is that how you can continue in this right track without deviating from here. நீ போய்கொண்டிருக்கிற பாதை சரியான பாதை தான். அந்த பாதையிலே நீ தொடர்ந்து வழி தவறாமல் எவ்விதமாய் போவது என்று சொல்லி அதற்கான பயிற்சியும் கூட வேத புத்தகமே உனக்கு கொடுக்கிறது. So it gives you training how to continue in the right track. சரியான பாதையிலே நீ எவ்விதமாய் தொடர்ந்து போகலாம் என்பதற்கு உனக்கு பயிற்சியையும் வேத புத்தகம் கொடுக்கிறது. So you see, the Bible is actually profitable for a believer in continuing in right, doing right things. பாருங்கள், வேத புத்தகமானது நீ சரியான பாதையிலே சரியான காரியங்களை செய்து சரியாய் தொடர்ந்து போவதற்கு வேதம் உதவி செய்யக்கூடியதா இருக்கிறது. My dear brothers and sisters, always travel in the right track. அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எப்பொழுதும் சரியான பாதையை தான் போக வேண்டும். Sometimes you will think that okay, if I go here, if I go there, it would be good, it would be nice, it would feel good. சில சமயத்துல இப்படி கொஞ்சம் போகலாம், அப்படி கொஞ்சம் போகலாம், இதுவும் நல்லதுதான் அதுவும் நல்லதுதான் என்று சொல்லி எல்லாம் உங்களுக்கு என்ன வரலாம். I always say this illustration when I talk about this. இந்த காரியத்தை கொடுத்து போதிக்கும் போது நான் இந்த உதாரணத்தை சொல்லுவது வழங்கும். That the train, we can always compare the life of a good Christian with a train that is running through the track. பாருங்கள், தண்டவாளத்து மேல ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு ரயில் வண்டிக்கு நாம் ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு செல்லலாம். The train cannot travel here and there. It can only travel through the rail track. பாருங்கள், ரயில் வண்டியானது அது அந்த தண்டவாளத்து மேலதான் போகும். இந்த பக்கம் நான் கொஞ்சம் போவேன், அந்த பக்கம் போவேன், அப்படி எல்லாம் போக முடியாது. But that a car or a bike, it can travel anywhere. ஆனால் கார்லயோ பஸ்லயோ பைக்லயோ போனா இப்படி அப்படி எப்படி வேணா போலாம். Suppose the train is thinking, I can only travel through this track. When the train is looking at the car and the bike, they can travel here and there. அப்போ அந்த ட்ரெயின் என்ன நினைக்குதுன்னா, இந்த காரை பாருங்க இப்படி போகுது, அப்படி போகுது, பஸ் பாருங்க அப்படி போகுது, இப்படி போகுது, பைக் எல்லாம் போகுது, நான் அப்படி எல்லாம் போக முடியல, இந்த கண்ணவாக்கு மேலே தானே போறேன்னு சொல்லி அது நினைச்சா என்ன ஆகும்? If the train is thinking that and say, okay, I'm going to go like a car and I'm going to I am going to deviate from here and I'm going to
out of this track, you know what will happen? பாருங்கள் அந்த ரயிலானது நான் காரை மாதிரி போறேன், நான் வந்து பைக்கு மாதிரி போறேன், இப்படியும் அப்படியும் அவங்கள மாதிரியே நானும் போறேன்னு சொல்லி போறேன், என்ன கதியாகும் தெரியுமா? Now the train will run smoothly only when it travels through the track. அந்த ரயிலானது அந்த தண்டவாளத்தின் மேல போனாதான் அது சரியாய் அழகாய் போகும். Sometimes, as believers, we think, okay, when we look at our friends, he is going there, he is going, this way, that way, he is going to, do certain things. I cannot go in all these directions. பாருங்க, சில சமயத்துல விசுவாசிகள் அப்படிதான் நினைக்கிறார்கள். என் நண்பன் அதெல்லாம் செய்யறான், இவன் அதை செய்யறான், அவன் அதை செய்யறான், அவன் அதை செய்யலாம், ஒண்ணுமே செய்ய முடியல, நேரா தான் போக வேண்டியதா இருக்கே. But you know what? If you go here and there, you will derail and you will, end up in a tragedy. பாருங்கள், நீங்கள் போகிற பாதையை விட்டு அவர்களையும் இவர்களையும் பார்த்து அந்த பாதையிலே போவீர்களானால் இங்கு நீங்கள் தண்டவாளத்தை விட்டு இறங்கி துக்ககரமாய் வாழ்க்கை முடியும். So when you have the scriptures, when you have the Bible with you, it will always direct you to do the right things. பாருங்க, கையிலே வேதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், அந்த வேத புத்தகமானது எப்பொழுதுமே சரியான பாதை இதுதான் என்று சொல்லி உங்களை சரியாய் நடத்தக்கூடியதா இருக்கிறது. We were talking about the good works of believers. விசுவாசிகள் செய்ய வேண்டிய நற்கிரியைகளை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். In Hebrews chapter 10, எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரத்திலே verse 24 and 25, when we read, அங்கே 24, 25 வசனத்திலே நாம் விதமாய் வாசிக்கிறோம். Please read verse 24 and 25. 25, எபிரேயர் 10, 24, 25. அன்புக்கும் நற்கிரியைகளும் நாம் ஏவகொண்டு உணவை உங்களுக்கு அனுப்பி சதைக்கும் See, the Bible, the book of Hebrews says that when you see that the end days are approaching, you have to do more and more good works. நாளானது சமீபத்து அதாவது கடைசி காலம் வருகிறதை நீங்கள் பார்க்கும்போது அதிகமாக நற்கிரியைகளை செய்ய வேண்டும். When we look into this world, we know that the world is coming to an end. உலகத்தை இன்றைக்கு நாம் உற்று நோக்குவோமானால் உலகம் முடிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் உணர முடியும். And when you understand that the end days are near, now is the time to do more good works. ஆகினாலே முடிவு காலம் உலகத்துக்கு வருகிறது என்பதை அறிந்து கொண்ட உடனே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் நற்கிரியைகளை இன்னும் அதிகமாய் செய்ய வேண்டும். Now, again in Hebrews chapter 13 verse 16, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், we understand that doing good works is like a sacrifice before God. நாம் நற்கிரியைகளை செய்யும் போது அது தேவனுக்கு முன்பாக ஒரு பலியை போல இருக்கிறது என்று வாசிக்கிறோம். It says that in verse 16, do not neglect doing good works and sharing, for such sacrifices God is pleased. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். We know that we gather here for worship on Sundays. பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை காலையிலே நாம் ஆராதனை செய்வதற்காக இங்கு வந்து கூடி வருகிறோம். Now, I know that that is the most or probably one of the grandest way of worshiping the Lord, through the Lord's table. கர்த்தருடைய பந்தி மேஜையை சுற்றிலுமாக நாம் வந்து கர்த்தரை ஆராதிப்பது மிக மிக ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது. We come to offer spiritual sacrifices before the Lord. கர்த்தருக்கு முன்பாக நாம் வந்து ஆவிக்குரிய பலிகளை அந்த நேரத்திலே கர்த்தருக்கு செலுத்துகிறோம். Our praises, our thanksgivings, all our spiritual sacrifices. பாருங்கள், நாம் செல்லக்கூடிய அந்த துதிகளும் ஸ்தோத்திரங்களும் நன்றிகளும் அது ஆவிக்குரிய பலிகளா இருக்கிறது. But don't think that they are the only sacrifices the New Testament mentions a New Testament believer should be doing. பாருங்கள், புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் செலுத்தக்கூடிய பலி ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து அவர் ஆராதிக்கிறவங்க அதுதான் என்று சொல்லி நினைத்துக் கொள்ளாதீர்கள். Here in Hebrews chapter 13 verse 16 says, good works are also sacrifices in which God is pleased. பாருங்கள், இந்த 13, 16 எபிரேயர்கள் நிருபத்தில் என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால் நற்கிரியைகளும் பலிகளாய் இருக்கிறது, அந்த வகையான பலிகளிலே தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். If you read that Matthew chapter 5 verse 16, Matthew 5 verse 16. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் பார்ப்போமானால், Now there we read that God is glorified when we are doing good works.
நற்கிரியைகளை நாம் செய்யும் போது தேவன் மகிமைப்படுகிறார் என்று சொல்லி அதிலே வாசிக்கிறோம். We see that let your light shine before men in such a way that they may see your good works and glorify your Father who is in heaven. அவர்கள் பிரகாசிக்க கடவுள். See, God is not, of course, God is glorified when we sing hallelujah, praise the Lord and all. பாருங்கள், நாம் அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லும்போது தேவன் மகிமைப்படுகிறார். But God is also glorified when we are doing good works. ஆனால் நாம் நற்கிரியைகளை செய்யும் போதும் தேவன் மகிமைப்படுகிறார். You know, when we do good works, other people will start glorifying God. நாம் நற்கிரியைகளை செய்யும் போது மற்ற மக்கள் தேவனை ஸ்தோத்திரிக்க ஆரம்பிப்பார்கள். That is what, Matthew chapter 5 verse 16 says, that you have to let your light shine before men in such a way that they may see your good works and they will glorify the Heavenly Father. பாருங்கள், மத்தேயு 5:16 அப்படிதான் வாசிக்கிறோம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி. Now, our good works are remembered even after our death. நாம் மரித்த பிற்பாடு கூட நம்முடைய நற்கிரியைகள் அங்கே மற்றவர்களால் நினைக்கப்படக்கூடியதா இருக்கிறது. Many of you know the story of the woman named Tabitha in Acts chapter 9. பாருங்கள், அப்போஸ்தலர்கள் 9ஆம் அதிகாரத்திலே தபித்தாள் என்று சொல்லப்பட்ட அந்த ஒரு ஸ்திரீயை குறித்து வாசிக்கிறோம். From verse 36 to 39, when you read, Tabitha died. 36 முதல் 39 வரைக்கும் வாசிக்கும் போது தபித்தாள் செத்து போகிறதை வாசிக்கிறோம். And when she died, a lot of people came to see her dead body. அவள் மரித்து அங்கே கிடத்தப்பட்டிருக்கிறாள். அப்பொழுது அவருடைய சவத்தை பார்ப்பதற்காக அநேகம் பேர் அங்கே வந்திருக்கிறார்கள். And they simply did not come without anything. They came with some dresses which Tabitha stitched and gave them. அவர்கள் வரும்போது வெறும் கையோடு வரல, அந்த தபித்தாள் அவர்களுக்காக செய்து கொடுத்த அங்கிகளை எல்லாம் கையில எடுத்துக்கொண்டு வந்தார்கள். And they were bringing these dresses that she gave them, and they were weeping for her when she was dead. பாருங்கள், அவள் மரித்து கிடத்தப்பட்டிருக்கிறாள். அங்கு அவர்கள் அழுகிறார்கள். அழுகும் போது அவள் தைச்சு கொடுத்த துணியெல்லாம் வச்சுக்கிட்டு அதை காட்டி காட்டி அழுகிறார்கள். See, we all know that one day we will die if the Lord coming tarries. ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நாம் மரித்து போகலாம். In what way we should be remembered by people when we die? அப்படி நாம் மரிக்கும் போது உலகம் நம்மை நினைக்கும் போது என்னத்தை வைத்து நம்மை நினைக்கும்? See, we should be remembered for our good works that we have done. நாம் செய்த நற்கிரியைகளை நினைத்து பார்த்து உலகம் இருக்கக்கூடிய வண்ணமாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். Now, when we reach heaven, when you talk about the things that are going to come in the future, இவைகளெல்லாம் எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியங்கள் பரலோகத்தை குறித்து நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், in Revelation chapter 9 and verse 8, all the believers are going to get a special garment. வெளிப்படுத்துற விசேஷம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே விசுவாசிகளுக்கு ஒரு விசேஷமான உடை அங்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி வாசிக்கிறோம். And in Revelation chapter 19 and verse 8, that particular garment or that dress that we are going to get is the righteous acts of the saints. If you read verse 8, that is written there. வெளிப்படுத்துற விசேஷம் 19ஆம் அதிகாரம் 8வது வசனம், சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொண்டுபடி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. You see, the dress that we are going to get in heaven will be according to the good works that we have done in this world. இந்த உலகத்திலே நீ என்ன நற்கிரியைகளை செய்து தேவனுக்கென்று நற்கிரியைகளை செய்தாயோ அதற்கு தக்கபடியான உடைதான் உனக்கு அங்கே பரலோகத்திலே கொடுக்கப்படும். So whatever you are doing here in this world, that will be benefited. You will get the reward when you reach heaven. ஆகையினாலே நீ இந்த உலகத்திலே என்ன செய்து கொண்டிருக்கிறாயோ அதனுடைய நன்மையை நீ பரலோகத்திலே போகும்போது அங்கே அனுபவிப்பாய். See, in Galatians chapter 6 verse 10, it is a commandment to do good works. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நற்கிரியைகளை செய்யுங்கள் என்று சொல்லி
அது ஒரு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. And if it is a commandment, we don't have any option here. We have to do it. கட்டளை என்று ஒரு காரியம் படிக்கப்பட்டால் கட்டளைக்கு கீழ்ப்படுவதை தவிர நமக்கென்று தெரிந்து கொள்ளுதல் ஒன்றும் கிடையாது. And if you are not doing it, you are breaking that commandment. நீ அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் கட்டளையை மீறினவனாய் கருதப்படுவாய். And when you break the commandment, you are committing sin against the Lord. நீ அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாத போது நீ தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறாய். Now, today's subject for our Bible study was the importance of doing good works. ஆகினாலே இன்றைக்கு வேத பாட வகுப்பிலே நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால் நற்கிரியைகளை நாம் செய்யக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். We have to be a vessel prepared for every good work in the hands of God. தேவனுடைய கரத்திலே நற்கிரியைகளை செய்வதற்கு ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரங்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். The Lord has saved us in order to do good works. தேவன் நற்கிரியைகளை செய்வதற்காக தான் நம்மை ரட்சித்திருக்கிறார். We have to be ready for good work every time, all the time. எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் எல்லா சமயத்திலும் நற்கிரியைகளை செய்வதற்கு We have ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். we also have to be zealous. We have to be, we should have that great desire to do good works all the time. எல்லா நேரத்திலும் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்கிற அவிதமான ஒரு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். When you do good works, other people will see the glory of God and they will glorify the Father who is in heaven. பாருங்கள், நீங்கள் நற்கிரியைகளை செய்யும் போது மற்றவர்கள் பிதாவாகிய தேவனுடைய மகிமையை அதில் கண்டு பிதாவாகிய தேவனை அவர்களுக்கும் மகிமைப்படுத்துவார்கள். Your good works will be remembered even after your death. நீ மரித்த பிற்பாடும் கூட நீ செய்த நன்மையான காரியங்கள் அங்கே நினைவு கூறப்படும். Not only that you will be remembered for the good works that you have done, but you will also be rewarded for the good work that you have done. நீ செய்த நற்கிரியைகளை மக்கள் அங்கே நினைவு கூறுவது மட்டுமல்ல, என்ன நற்கிரியை செய்தாயோ அதற்கான வெகுமதியையும் ஆண்டவர் உனக்கு தருவார். Because it is a commandment given by the Lord, we don't have any option. We have to obey it. இது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளையா இருக்கிறபடினாலே நாம் எல்லாரும் நற்கிரியைகளை செய்ய வேண்டியது கட்டாயமா இருக்கிறது. இதிலே நாம் ஒன்னும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. Let us examine our lives, how much of good works that we are doing. நம்முடைய வாழ்க்கையை இப்பொழுது கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். எந்த அளவுக்கு நான் நற்கிரியைகளை செய்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறேன். What are some of the good works that we can do? நாம் செய்யக்கூடிய சில நற்கிரியைகள் என்ன? Probably you can say that the most or probably the best thing that you can do to a person in connection with good work is to introduce him to the Lord Jesus Christ. நீங்கள் ஒரு ஆளுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்னமா? அவர்களை கிறிஸ்துவண்டை வழிநடத்த வேண்டும். There is no better work than introducing a person or to share the gospel to a person. ஒரு ஆளுக்கு அங்கே சுவிசேஷத்தை சொல்வதை விட அதிக பெரிய நற்கிரியை ஒன்றும் கிடையாது. Along with that, you can do a lot of other good things. அது மாத்திரமல்ல, அதோடு கூட இன்னும் பல நற்கிரியைகளை நீங்கள் செய்யலாம். When somebody is in need of some money, who is in your neighborhood, someone doesn't have money to buy medicine. ஒருவருக்கு மருந்துவாக காசு இல்ல, அவர் உங்க பக்கத்துல இருக்கிறார்கள். It is our responsibility to give them some money. அவர்களுக்கு பண உதவி செய்வது நம்முடைய கடமையா இருக்கிறது. You may not be able to give them all that they need. அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது. But at least whatever you could do, you can do. ஆனால் நான் செய்ய முடிந்ததை நீ செய்ய வேண்டும். When somebody is in need of some physical help, you can go and do. You can help him in order to do that work. சிலருக்கு சரீர பிரகாரமான உதவிகள் தேவையாக இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் போய் உதவி செய்யலாமே. When somebody is going through some problems in their life, they are upset, they are very much worried, they are going through some sorrow, you can go to them and you can comfort them. சிலருக்கு வாழ்க்கையிலே கஷ்டங்களை பட்டு மன கிளேசத்திலே மன கஷ்டத்திலே துக்கத்திலே இருப்பார்களானால் அவர்களுக்கு போய் நீ ஆறுதல் சொல்லலாம். There are different ways you can do this. நற்கிரியைகள் என்று சொல்லும் போது பல விதங்களிலே நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யலாம். Because that is the beauty of a child of God. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று நீ சொல்லுவாயானா இதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய அழகு. In 1 Timothy chapter 2 verse 9 and 10. 2 தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9-10 வசனத்திலே there Paul talks about the beauty of sisters. அங்கே சகோதரனுடைய அழகை குறித்து அங்கே பவுல் சொல்லுகிறார். What Paul says?
the real beauty of sisters are not the ornaments that they wear or the makeup that they do. உண்மையான அழகு என்று சொல்லும்போது சகோதரிகளுக்கு அவர்கள் போட்டுக் கொண்டிருக்கிற மேக்கப்போ அவர்கள் போட்டுக் கொண்டிருக்கிற ஆபரணமோ அல்ல. The real beauty is the good work that you are doing. அவர்கள் செய்யக்கூடிய நற்கிரியைகள் தான் அவர்களுக்கு அழகு தரக்கூடியவர்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். That is the ornament. That is the real, genuine ornament that of a sister. ஒரு சகோதரனுடைய உண்மையான ஆபரணங்கள் நகைகள் என்ன? That is, what gives them the real beauty. அந்த நகை தான் உண்மையான அழகை கொடுக்கும். And that is not just applicable for sisters. I believe it is also applicable for brothers. அது சகோதரர்களுக்கு மட்டுமல்ல, சகோதரனுக்கும் பொருந்தக்கூடியதா இருக்கிறது. Our real beauty is displayed through our good works. நாம் நற்கிரியைகளை செய்யும் பொழுது அதனுடைய உண்மையான அழகை வெளியே காட்டக்கூடியதா இருக்கிறது. We know that our God is good. நம்முடைய தேவன் நல்லவர் என்று சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். And we as believers, we should display the character of our God to the people around. நம்முடைய தேவன் நல்லவரா இருக்கிறார். அவருடைய நல்ல குணாதிசயங்களை இந்த உலகத்துள்ள மக்களுக்கு விசுவாசிகளாகி நாம் பிரதிபலித்து காட்ட வேண்டியவர்களா இருக்கிறார். It is through our good works that the people are going to know what kind of a God we have. பாருங்கள், நாம் நற்கிரியைகளை செய்து நல்ல காரியங்களை செய்து உலகத்துக்கு உள்ள மக்களுக்கு கொடுக்கும் போதுதான் அவர்கள் உம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அதன் மூலமாய் அறிந்து கொள்வார்கள். May the Lord help you to understand the importance of good works and to engage in good works as we do this Bible study. ஆகினால இன்னைக்கு நீங்கள் வேத பாட ஒப்பில வந்து எல்லாத்தையும் கேட்டீர்கள். நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில நற்கிரியைகளை செய்வது எவ்வளவு முக்கியம் என்று அறிந்து கொண்டு இனிமேல் நற்கிரியைகளை செய்யக்கூடிய மக்களாக நாம் இருப்போமாக. May the Lord help us to may the Lord help all of us to be a good vessel, a beautiful vessel that is prepared for every good work which God can use, and also He can display to the world and showing that this is what my children looks like. நாம் எல்லாரும் கர்த்தரால் ஆயத்தமாக்கப்பட்ட கனத்துக்குரிய நற்கிரியைகளை செய்யக்கூடிய பாத்திரங்களாக அவருடைய கரங்களிலே இருப்போமாக. நம்மை உலகத்துக்கு ஆண்டவர் இவர்கள்தான் என்னுடைய பிள்ளைகள் என்று காட்டக்கூடிய வகையில நம்முடைய வாழ்க்கை இருப்பதாக. Thank you once again for this opportunity to share God's word with all of you. May the name of our Lord be glorified. மறுபடியும் நான் நீங்கள் தேவனுடைய வசத்தை பகிர்ந்து கொடுக்க எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய நாம் வழிபடுவதாக.